கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தான் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாகிய நம்பிக்கை என்று எபேசியர் 1:17 கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து கவனியுங்கள். நீதிமான் இயேசுவை விசுவாசிக்கின்ற பொழுது இலவசமான நீதிமானாகிறோம். இதைத்தான் ரோமர் 9:30 பார்த்தோம். நாம் இதை குறித்து என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியா நீதி அடைந்தார்கள். நீதியை தேடின இஸ்ரவேலர்களோ அதை அடையவில்லை. காரணம், அவர்கள் விசுவாசத்தினால் தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடினால் அதை அடையவில்லை. இடதுக்கான கல்லிலே இடைனார்கள் என்று சுவாசிக்கிறோம். சரி, இந்த நீதிமானுக்கு இருக்கிற வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். வேதத்தில் ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த நீதி நமக்கு எப்படி வந்தது பார்க்கிறோம். மீண்டும் இந்த நீதிமானுடைய ஆசீர்வாதம் ஒன்றை நான் சொல்லுகிறேன். பாருங்க, நீதிமானுக்கு 16 நீதிமொழிகள் 11:8 நீதிமான் கஷ்டத்திலிருந்து விடுவிக்கப்படுவான், இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், துன்பத்திலிருந்து விடுவிக்கப்படுவான். அப்போ வாழ்க்கையில் துன்பங்கள் ஒரு வேளை இருக்கலாம். நீங்கள் நீதிமான்கிற விளங்கி விசுவாசித்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் நீதிமான், இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது எல்லா இக்கட்டு கஷ்டத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். அது நீங்கள் மாத்திரமல்ல, 11:21 வாசிக்கிறோம், நீதிமன்ற சந்ததியும் விடுவிக்கப்படுமா, உங்களுடைய வம்சம் விடுவிக்கப்படும். ஏதாவது சிக்கலில் மாட்டியிருந்தா, ஏதாவது கடலில் மாட்டியிருந்தா, அது கொஞ்ச நாள் அப்படி இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்கள் சந்ததியும் விடுவிக்கப்படுமா. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு. அப்போ நீதிமானுடைய ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, விடுவிக்கப்படுவது மாத்திரமல்ல, அதில் 28 பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 11:28 நீதிமான்களோ துளிர போல தழைப்பார்கள். அவங்க தலைக்கிறாங்க, டே பை டே அந்த துளுத்துட்டே போகிறாங்க, மேலே 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 துளுக்குறாங்க. ஒரு விருத்திக்கு மேலே விருத்தி, வெற்றிக்கு மேலே வெற்றி. அப்போ பாவம் இருக்கும்போது தான் அப்படியே கீழே வரும். அப்போ இந்த சத்தியத்தை விளங்கிக்கிட்டேன்னா பாவத்தை எப்படி தேவனுடைய வல்லமையால் ஜெயிக்கிறது நம்மளால முடியாதுங்க. தேவனுடைய ஒப்பு கொடுக்க நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம். அப்போ இந்த மாற்றம் உள்ளுக்குள்ளே தேவனுடைய வசனத்தை அறிய தேவனோடு நெருங்க வாழ்க்கையில் ஒரு தலைப்பு, ஒரு துளிர்ப்பு, ஒரு முன்னேற்றம், ஒரு விருத்தி, டே பை டே மேலே வருவீங்க. அதான் வேதம் சொல்றது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. துளிரை போல தலைப்பார்கள். அது மாத்திரமில்லை, இன்னும் சொல்றாரு 12ஆம் அதிகாரத்தில் நிறைய சொல்லிட்டு போகலாம். 12ஆம் அதிகாரத்தில் பாருங்க, நீதிமானும் 13ஆம் வசனம் 12:13 நெருக்கத்திலிருந்து நீங்குவான். நெருக்கம், சிலருக்கு நெருக்கம் பெறுத இருமையானவர்களே வேதம் சொல்கிறது. ஆனால் வேதத்தில் இருக்குது, ஆனால் நெருக்கம் இருக்குது. அப்போ நெருக்கத்தை எப்படி மாற்றுறது? அதான் விசுவாசம். அப்போ எப்படி நீங்கள் தேவனுடைய பிள்ளையானீங்க? விசுவாசத்தினால. அப்போ அதை சொல்லணும். அப்போ வேதத்தை எடுக்கணும், அவனுடைய வார்த்தை இதயத்தில் வச்சு அதை மனதில் எழுதணும். மனதில் இருக்கிற அந்த நெருக்கத்தை பற்றி சிந்திக்கிறதை விட்டுட்டு தேவனுடைய வார்த்தை வைக்கணும். கர்த்தாவே, நான் நீதிமான், இயேசுவின் நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் நெருக்கத்திலிருந்து நீங்குவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை உறுதியாக பிடிச்சிட்டு நிற்கும்போது, அதான் ஏசாயால வாசிக்கிறோம் இல்லையா, 26 உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதையுடையவர்கள் உண்மையே, அதை உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அப்போ பூரண சமாதானம் என்ன? வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்கிறான், அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. என்ன? எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலை. எல்லா நெருக்கம் அது ஒருவேளை எப்படி குடும்பத்தில் நெருக்கமாக இருக்கலாம், பிள்ளைகளால் நெருக்கமாக இருக்கலாம், கணவனால் நெருக்கமாக இருக்கலாம், மனைவியால் நெருக்கமாக இருக்கலாம். அருமையான தேவனுடைய ஜனமே, ரொம்ப லகுவான முறையில் சூழ்நிலையை மாற்றலாம். எப்படிப்பட்ட குணப்படாத கணவனையும் நம்ம சரி பண்ணலாம், எப்படிப்பட்ட குணப்படாத மனைவியையும் நம்ம சரி பண்ணலாம். ஏன்னா தேவனுடைய வல்லமை இந்த உலகத்திற்கிற எல்லா வல்லமையும் விட பெரியது. அந்த வசனத்துக்கிற வல்லமை எல்லா வல்லமையும் விட பெரியது. அது சர்வத்தையும் ஆளக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை வாசித்து இன்னும் புதிய ஏற்பாடுக்கு செல்வோம். பழைய ஏற்பாடிலே பழைய நீதிமான்களுக்கு என்ன சொல்ல பாருங்க, 12:21 நீதிமொழிகள் 12:21 நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது எழுதியிருக்குதே. அப்போ வேதம் எழுதியிருக்கிறது. எழுதப்பட்ட வார்த்தையை ஒருத்தன் பிடித்து கொண்டு அந்த வார்த்தையில் கண்களை வைத்து அதையே அவன் பார்த்து அதுக்கு விரோதமாக எதையுமே பேசாமல் அவன் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது, அதான் சொன்னேன், இஸ்ரவேலின் பரிசுத்தர் தான் சொன்ன வார்த்தையை குறித்து மனஸ்தாப்படுறதில்லை. ஆண்டவர் இப்படி சொன்னீரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி அந்த உறுதியாக நிற்கும்போது, ஐயோ இது உனக்கு இல்லை, நான் உனக்கு கேடு வரும்னு சொல்ல அவரால் முடியாது. அருமையானவர்களே, என்றால் நீங்கள் வார்த்தை பேசுகிறீர்கள். உதாரணமாக ஒருவர் ஒரு திருமண அழைப்புகள் கொடுக்கிறார். ஒரு அழைப்புதல் கொடுக்க, ஐயா எங்கள் வீட்டில் எங்களுக்கு திருமணம், எங்கள் வீட்டில் அந்த திருமணம் முடிந்த பிறகு விருந்து பிரியாணி என்று சொல்லி பத்திரிகை கொடுக்கிறார்கள். பத்திரிகை கொடுத்த உடனே நான் பத்திரிகை வாங்கி பார்க்கிறேன். ஓஹோ, திருமணம் வீடு, சரி என்று எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்பை எடுத்துக்கொண்டு நான் போகிறேன். எங்கே போகிறேன்? அந்த வீட்டுக்கு போகிறேன்.
அங்கே பிரியாணி உண்டு என்று போகிறேன். நான் என்ன செய்கிறேன், இதை நினச்சிக்கிட்டு நான் சாப்பிடாம வயிற்ற கொஞ்சம் எம்டியாக வச்சு போகிறேன் வச்சுக்குவாங்க. அந்த வீட்டில் போயிட்டு நின்று பத்திரிகை எடுத்துகிட்டு போகும்போது அவர்கிட்ட போயிட்டு வந்திருக்கிறேன். அவர் பார்த்து என்னையா வந்தீங்கன்னு கேட்குறாரு. ஐயா நீங்கள் பத்திரிகை கொடுத்தீங்களே. ஓ அப்படியா, ஓ தப்பு பண்ணிட்டேனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்காங்க. இல்லை நீங்கள் தானே கையெழுத்து போட்டீங்க. ஆமாம் நான் தான் கையெழுத்து போட்டேன். என்ன ஆச்சு? ஐயோ சாரி பிரதர், தப்பாகி போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்பீங்க? அந்த மனிதனை குறித்து மோசமாக பேச மாட்டீர்களா? ஏன்னா இந்த உலகத்தில் கூட ஒரு மனிதன் ஒரு ஆளை கூப்பிட்டு என் வீட்டில் விருந்தோ அல்லது வேற ஏதோ கூப்பிட்டால் அவர் வந்து விடுவார் என்று சொல்லி அதற்காக கஷ்டப்பட்டு அது கடனை உடனே வாங்கியாவது முயற்சி எடுத்து அந்த ஆளுக்கு நான் விருந்துக்கு அழைச்சிட்டேன்னு சொல்லி விருந்து கொடுக்கிறான். பொல்லாத மனுஷன். நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், எவ்வளவு வேணும் பொய்யுரையா தேவன், அவர் தன் வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வார்த்தை ஒரு திருமண அழைப்பு போல, இது ஒரு இன்விடேஷன் போல. இந்த வேத புத்தகம் நம்ம குறிச்ச ஒரு அழைப்பு. இதை எடுத்துட்டு போயிட்டு ஆண்டவர் இப்படி சொன்னீரே சொல்லி நான் கேட்கும்போது அவர் தலையை சொறியறது இல்லை. ஐயோ அப்படியா, தப்பு பண்ணிச்சு அப்படி சொல்றதில்லை. இஸ்ரவேலின் பரிசுத்தர் தான் சொன்ன வார்த்தை குறித்து மனசாப்படுறதில்லை. அவன் உறுதியா பிடித்து கொண்டான்னா ஆண்டவர் நீதிமானுக்கு ஒரு கேடு வராதுன்னு சொல்லிடே. அவரு கேடு வந்தா எனக்கு வந்து என்ன வந்துச்சு, இவருக்கு கேடு வந்தா எனக்கு என்ன வந்துச்சு? உலகத்துல 1000 பேருக்கு 1000 கேடு வந்தா என்ன? நான் நம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். எனக்கு சொல்ற ஆண்டவர் அந்த போதகர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருமே, இந்த போதகர் இப்படி தலைவெட்டினாங்களே, எனக்கு என்ன அதை பத்தி? அவருக்கு வந்தா அவர் எனக்கு ஆதாரம் இல்லை, அவருடைய வாழ்க்கை எனக்கு ஆதாரம் இல்லை. அது அவருக்கும் தேவனுக்குள்ள பகுதி. அவர் தலை வெட்டினானே, அவர் தலைகள்னானே, அவர் சிலுவையில் அடிச்சானே, அவர் தோலை விரிச்சானே, எனக்கு என்ன வச்சு? தேவன் சொல்லி இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது என்று தேவனுடைய வார்த்தையை நான் கண்டுபிடித்தேன். என் மகனே, என் வசனத்தை கண்டுபிடிக்கிறவனுக்கு ஜீவன். வேதத்தை படிக்கிறேன், நான் படிச்சோடனே கண்டுபிடிச்ச உடனே இதை கண்கள் மேல வைக்கிறேன், அது மேல உறுதியா பிடிக்கிறேன். கர்த்தாவே, ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடித்து விட்டேன். என்ன? நீதிமான் நெருக்கத்திலிருந்து நீங்குவான். அப்படியே நெருக்கத்தில் நீங்குவான் என்று நீதிமொழிகள் 12:13 வாசிக்கிறேன். நான் இயேசு ரத்தத்தினாலே, இது பழைய ஏற்பாட்டு நீதிமானுக்கே நெருக்கத்தில் நீங்குவான் என்றால் நான் புதிய ஏற்பாட்டில் நீதிமான். என் நீதி அல்ல, கிருபையில் பிரவேசிக்கிற சிலாக்கியம். இந்த நீதி என்பது கிருபை. நான் செஞ்ச கிரியின் அடிப்படையில் அல்ல. பழைய ஏற்பாட்டு நீதிமான் கிரியின் அடிப்படையில் வந்த நீதிமான். நானோ கிருபையில பெற்றவன். என்னுடைய நீதி அல்ல, தேவனுடைய நீதி இலவசமாக பெற்றிருக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:21 படி நான் தேவனே நீதி ஆக்கியிருக்கிறார். தேவ நீதி எனக்கு வந்திருக்கிறது. அப்படியானால் நான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களை விட நான் விசேஷமானவன். நான் சொல்லவில்லை, தேவனே சொல்லி இருக்கிறார். அப்படியானால் நான் நெருக்கத்தில் நீங்குவேன். நான் வேத வசனத்தை கண்டுபிடித்தேன். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் அத்தனை வாக்குத்தத்தங்களும் வேலைக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை காரியங்களும் அவருடைய பிள்ளைகளாய் எனக்கு அதை விட 100 மடங்கு நிச்சய பலனுண்டு. ஆகையினாலே எனக்கு நெருக்கம் இல்லை. அது எனக்கு நீதிமானாகி எனக்கு 21ஆம் வசனம் படி 12:21 வசனத்தின்படி நான் எனக்கு ஒரு கேடும் வராது என்று உறுதியா நின்றால், உறுதியாய் பிடித்து கொண்டால் உங்க வாழ்க்கை பொற்காலமாய் மாறுங்க. அதையே எண்ணி, அதையே பேசி, அதையே ஜெபித்து பாருங்க. அதுக்கு மேல கேடு வந்தா இயேசு நாமத்தை சொல்லி துரத்தி பாருங்க. ஏன்னா சர்ப்பத்தின் தேள்களை நீங்க மிதிக்கலாங்க, அது உங்களை மிதிக்க கூடாது. கேடு வந்து உங்களை மிதிக்க கூடாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். அது விசுவாசத்தான் வாழ முடியும். அருமையான தேவனுடைய ஜனமே, பிரச்சனை வருகிறது, ஆனால் நாம் வெற்றி தான் நம்முடைய பங்காக இருக்கிறது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே தேவனுடைய ஜனமே, அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 15 ஒரு காரியம் வாசிக்கிறேன் பாருங்க. நீதிமானுடைய வீட்டிலே பொக்கிஷம் உண்டு. வீட்டில் தரித்திரக்குன்னு சொல்ல முடியாது, பொக்கிஷம் உண்டு. நம்புறீங்களா? விசுவாசிக்க முடிகிறதா? நீங்கள் தேவனுடைய வார்த்தை மேல கவனத்தை பதிக்கிறீர்களா? இல்லை மற்றவர்கள் மேல் வாழ்க்கையில் காண்கிற காட்சியின் அடிப்படையிலே இந்த உலகத்தில் என்ன காட்சி நடக்கிறதோ, என்ன சம்பவம் நடக்கிறதோ அதன் மேல கண்களை பதிக்கிறோமா? இல்லை, கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய கண்களை பதிப்பது நன்றாக இருக்கும். அது மாத்திரமே ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். நீதிமொழி புஸ்தகம் 21:26 சொல்லுகிறார், நீதிமானோ, அப்போ நீதிமானா இருக்கும்போது நான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். அப்போ இந்த தேவனால் பெற்றிருக்கிறேன், தேவன் செஞ்ச தியாகம் எனக்கு தெரிகிறது, இப்போ தேவ அன்பை உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகினாலே இந்த நீதிமான் கொடுக்கிறவனாக மாறுகிறான். திருப்பி சொல்றேன், மொழியை தேவ அன்பு ஊற்றப்படும் போது அன்பு எப்பொழுதும் கொடுக்கிறது, அன்பு வாங்கிறது இல்லை, கொடுக்கிறது. அதனால தான் எங்களுடைய ஊழியங்களில் நாங்கள் இப்படியே பேசிக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் கொடுக்கிற தேவனை பிரசங்கம் பண்ணிடுறோம், நாங்கள் வாங்குற தேவனை பிரசங்கிக்கிறது இல்லை. எத்தனையோ தேவதாசன் எனக்கு தெரியும். ஒரு தேவதாசன் எவ்வளவோ செலவு பண்ணுகிறார். 25,000 30,000 பேர் கூடுகிறார்கள், காணிக்கையே எடுப்பதில்லை, காணிக்கையே வாங்குவதில்லை. அருமையானவர்களே, கொடுத்தா கூட வாங்குறது, காணிக்கை பெட்டியே போடுறதில்லை, காணிக்கை பற்றியே பேசுறதில்லை. அருமையானவர்கள் அப்படி இருக்கிறார்கள். இன்னும் எத்தனை பேர் எனக்கு தெரியும்.
கர்த்தருக்கு தன்னுடைய உழைத்து கர்த்தருக்கு ஏராளமான ஆசீர்வாதம் கொடுத்தபடினாலே எத்தனையோ பேர் தெரியும் அருமையானவர்களே கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு நிலை. வாங்குவது தப்பு இல்லை, ஏன்னா ஊழியக்காரர்கள் ஊழியத்தினால பிழை போடுன்னு சொல்லுது. ஆனாலும் நான் ஒரு மேன்மையான நிலையை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நாமும் மையப்படுவதாக. இங்க பாருங்க, நீதிமானோ 21:26 பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். பிசினித்தனம் எதுக்கு எடுத்தாலும் கஞ்சம் கொடுக்கமா. நீதிமானுக்கு இன்னைக்கு உலகமான சத்தியம் தெரியாதனால அவனுக்கு கொடுக்கறது இல்லை. நீதிமான் கொடுக்கிறான், அவனை விதைச்சா அறுக்க முடியும். மகதுனிய சபை மிகுந்த தரித்திரம், கொடிய உபத்திரம். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? மிகுந்த தரித்திரம், கொடிய உபத்திரம். அவர்களிருந்து கொடுத்தார்கள். ஏன்னா அந்த விதைப்பு ஒரு அறுப்பு, அது ஒரு கிரியின் பிரமாணம் தான். ஆனாலும் கூட அது ஒரு பிரமாணம். தேவனை விசுவாசித்து விதைத்து அதை விதைக்கும் போது, ஊழியங்களுக்கு விதைக்க ஆரம்பிக்கின்ற பொழுது, உண்மையாக கஷ்டப்படுற சில ஊழியங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது, அருமையானவர்களே, பரிசுத்தவங்களுடைய குறைவில் கொடுக்க ஆரம்பிக்கின்ற பொழுது 5 விதமான ஊழியங்கள் இருக்கின்றன. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர். அருமையான ஆவியால் ஏவப்பட்டு நீங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு விசுவாசத்தோடு, நான் நீதிமான், நான் கஞ்சத்தனம் இல்லாம பிசினித்தனம் இல்லாம நான் தேவனை நேசிக்கிறேன், எனக்கா நான் தேவன் ராஜ்யத்தை கட்ட உண்மையான ஊழியம் செய்கிற மக்களுக்கு, தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் போதிக்கிறவர்களுக்கு நான் இந்த சத்தியத்தை இன்னும் பல இடங்களுக்கு போதிக்கணும், எல்லா மக்களுக்கும் போதிக்கணும். ஆகையினால நான் பிசினித்தெல்லாம் இல்லாம கொடுப்பேன். அதான் ஏவப்பட்டு கொடுக்குறேன். இதை வாங்கி கொடுக்கணும் நான் கேட்கறதில்ல. ஆகையினால அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு நீங்கள் கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது, ஊழியர்களுக்கு கொடுக்கும் பொழுது, திக்கற்றவர்கள் விதவைகளுக்கு கொடுக்கும் பொழுது, தரித்திரர்களுக்கு கொடுக்கும் பொழுது, பசியார்கள் கொடுக்கும் பொழுது, உங்கள் ஆவியான எப்படி நடத்துகிறார்களோ அந்த விதத்திலே நீங்கள் கொடுங்க. இங்கதான் கொடுங்கன்னு சொல்றது இல்லை. அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஆவி அடிமைத்தம் விட்டு கொடுக்கக்கூடாது. சில மிரட்டி பயமுறுத்தி கொடுக்கலாம், ரத்தங்கைக்கு சாப கொடுக்கலாம், அவனுக்கு சாபம் வந்துடும், அதெல்லாம் இல்லைங்க. அது மிரட்டுறது. உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் உட்காந்துருப்பான், அவன் கொடுக்கவில்லை என்றா ரத்தங்கைக்கு செத்துருவாரு, கொடுக்கலாம் அவனுக்கு சாபம் வந்துடும், கொடுக்கலாம் கஷ்டம் வந்துடும். இது மக்களை ஏமாத்துறது. அருமையானவர்களே, நீதிமான் பிசினான் தேவ அடிமைகள் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள். எந்த சட்ட திட்டங்களை கட்டுப்படுத்துறது இல்லை. நீதிமான் பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்கிறானா? நீதிமான் பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான், அவ்வளவுதான். அவன் ஏன்னா அவனுக்கு வசனம் தெரிகிறது. அவன் விசுவாசனால் நீதிமானாக இருக்கிறான். அவன் தேவனுடைய பிள்ளைங்கிற நிலையை இருக்கிறான். அவன் தேவனை விசுவாசிக்கிறான். அந்த தேவன் அவனுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் அவனுக்கு ஞானமாக இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பாதிக்கிற ஞானத்தை கொடுக்கிறார். அவன் தேவனிடத்தில் திறனாய் பெற்றுக்கொண்டே இருக்கிறான். ஆகையினாலே அவன் தான் தேவனுக்கு பெற்ற அந்த தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற, தேவனிடத்தில் இவ்வளவு பெற்றபடியினாலே, தேவ அன்பினாலே தேவ நோக்கு நிறைவேற அவன் தன்னுடைய பணத்தாலே, தன் உடலாலே அவன் கொடுக்கிறவனாக இருக்கிறான். அதை யாரையும் போட்டு உற்சாகப்படுத்தி கொடுன்னு சொல்றதில்லை. பிசினித்தல் அல்ல, அவன் கொடுக்கிறான். தேவ அன்பு அவனுக்குள்ள தேவைப்படும் போது அவன் தானாக செய்கிறான். இப்படி எத்தனையோ ஊழியர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஊழியர்கள் சம்பாதித்து கர்த்தருடைய ஊழியத்தை மிகச் சிறப்பாக, மிக அழகாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் சத்தியத்தை அறிய நீங்கள் கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள். அது மாத்திரம் இல்லை. சரி, ரோமருக்கு செல்வோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு மீண்டும் வருவோம். நீதிமான், இந்த நீதிமான் எப்படி ஆனோ? நான் சொன்னேன், இது ஒரு கிருபை என்று சொன்னேன். இது ஒரு விசுவாசனாக பிரவேசித்தம் என்று நான் சொன்னேன். இந்த நீதிமானுக்கு இருக்கிறதான ஒரு காரியத்தை பார்க்கறதுக்கு முன்னாலே பார்ப்போம். நான் நேற்று சொன்னேன், உபத்திரவும் பொறுமையும், பொறுமை பரீட்சை உண்டாக்கும் என்று அறிந்து உபத்திரவங்களிலும் மேனு பாராட்டுகிறோம். சில உபத்திரத்தை குறித்து மேன, நான் கர்த்தருக்காக பாடுபட்டேன், நான் கர்த்தருக்காக அடிக்கப்பட்டேன், நான் கர்த்தருக்காக கஷ்டப்பட்டேன் கிடையாதுங்க. உபத்திரவத்தில் உபத்திரத்தை குறித்து மேனு பாராட்டுறது இல்லை. என் வாழ்க்கையில் வந்து கஷ்டத்தை பற்றி மேனு பாராட்டுறது இல்லை. அதை சொல்லும்போது சில சொன்னால் சாட்சி சொன்னாங்க, ஐயோ நான் அவ்வளோ பெரியாச்சு, எனக்கு இவ்வளோ கஷ்டமாச்சு, நான் இப்படி கஷ்டப்பட்டேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணு. இது சாட்சி இல்லைங்க. கர்த்தருக்கு சாட்சினா என்ன? எனக்கு உபத்திரத்தை பிசாசு கொண்டு வந்தான், நான் ஜெயித்தேன். அநேக பக்கத்து வீட்டுக்காரங்க உபத்திரத்தில் வந்தார்கள், நான் இயேசு நாமத்தில் பேசினேன், கர்த்தர் விடுதலை கொடுத்தார், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்தேன். அதான் சாட்சிங்க. அதை விட்டு வாழ்க்கையில் ஒரு தோல்வியை பற்றி பேசுறது சாட்சி இல்லை. அதனால பாருங்க, இப்போ உபத்திரத்தை குறித்து மேனு பாராட்டக்கூடாது, உபத்திரவத்திலே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து மேனு பாராட்டணும். அப்படி மேனு பாராட்டும் போது தான் ரோமர் 5:5 வாசிக்கிறோம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியாலே அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. இந்த வசனத்தின் கோர்வையாக படிக்கணும், தனிப்பட்ட முறையிலும் வியாக்கியானம் பண்ணலாம். இப்போ கோர்வையாக்கும் வியாக்கியானம் பண்ணும்போது எப்படி சொல்ல முடியும்? ஐயா, நான் தேவனுடைய உபத்திரம் எனக்கு பிசாசு கொண்டு வர்றான், நான் கிருபையில் பிரவேசிக்க சலாக்கியத்தை பெற்றிருக்கிறேன், நான் விசுவாசம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் நீதிமானுக்கு ஆசீர்வாதம் உண்டு, நீதிமானுக்கு இக்கட்டில் விடுவிக்கப்படுவேன், நீதிமானுக்கு ஒரு கேடு வராது, என் சந்ததி விடுவிக்கப்படும், நான் பனையை போல செழிப்பேன், கேதிர்ப்பு வளருவேன். இப்போ வசனங்கள்லாம் எடுத்து நான் தியானிச்சு நான் விசுவாசத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன். பிசாசு இது சோதிக்கும்படியாக
சில உபத்திரத்தை கொண்டு வர பார்க்குறான். அந்த உபத்திரத்து நேரத்தில் என்ன பண்ணுறேன், நான் உபத்திர வசனத்தை குறித்து மேலே பாராட்டியிருக்கேன். இல்லை, வார்த்தை சொல்ல அதான் சத்தியம், உபத்திரம் இல்லை, இது அதிசீக்கிரமாக நீங்கக்கூடிய லேசான உபத்திரம் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்படி உறுதியாக நிற்கும் போது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தேவனுடைய அன்பு நம்ம அன்பின் தேவன் ஆவியான ஊற்றப்பட்டிருக்கிறார். இவர் சாட்சி கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. நான் தேவனுடைய வார்த்தையை நம்பி கொண்டிருக்கிறேனே, அன்பின் தேவனின் ஆவியாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரே, நீ நம்புற நம்பிக்கை வெட்கப்படுத்துறது இல்லை. தேவ அன்பு உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியாக நமக்குள்ள இருக்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவனுடைய பிள்ளையே, நிச்சயமாக விசுவாசிக்கிறவன் பதறான். நிச்சயமாக உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை நீ வெளியே வருவா, நீ பிரச்சனையிலிருந்து வெளியே வருவா, கஷ்டத்திலிருந்து வெளியே வருவா. நம்பிக்கை இழந்துடாத, உறுதியா நில்லு. கர்த்தரை துதி, கர்த்தரை மகிமைப்படுத்து. அதான் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அருமையான தேவனுடைய ஜனமே, நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, பவுலும் சீலாவும் அடிபட்ட பொழுது உபத்திரவத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை குதிச்சு பாடினபடினாலே, கர்த்தரை குறித்து மேனு பாராட்டினபடினாலே 3 விதத்தில் அற்புதம் அடைந்தாலும் சொன்னேன் அல்லவா. அவர்களுடைய கட்டுகள் அவிழ்ந்தன, சிறைச்சாலையில் கதவுகளெல்லாம் திறந்தன, எதிரிகள்லாம் காலில் விழுந்து ரட்சிக்கப்பட்டார்கள். ஆம்பிரிவாலே 3 விதத்தில் அற்புதம் நடந்தது உங்கள் வாழ்க்கையிலும் கூட. உபத்திரவத்து நேரத்திலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை குறித்து மேனு பாராட்டினால், அல்லது உபத்திரவ குறித்து மேனு பாராட்டி விட்டு நான் ஆண்டவருக்காக பட்டனாக்கும் இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட பரிதாபத்தை சம்பாதிக்காம, மக்கள்கிட்ட இருந்து எதையும் உட்கார்ந்து மற்றவங்க ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம சொல்றதை எதிர்பார்க்காம, தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி வசனத்தை குறித்து மேன பாராட்டுங்க. கர்த்தர் உங்களுடைய பிரியமா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்க, நீதிமானுடைய காரியத்தை பற்றி சில காரியங்களை பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீதிமானுக்காக ஒருவர் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவர் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே, பாருங்க, பாவியாக இருக்கிறவன் இவன் பாவத்துக்காக இயேசு மரித்தான். அதனால இயேசு விசுவாசிக்கிற மனிதனுக்கு இலவசமான பாவ மன்னிப்பு. பழைய ஏற்பாடில் அப்படி கிடையாதுங்க. பாவத்தை மன்னிக்கணும், ஆடு கொண்டாடணும், மாடு கொண்டாடணும், அவன் தகுதிக்கு அப்படி ஏதாவது கொண்டு வரணும். எல்லாமே கர்த்தர் சமூகத்துக்கு வெறுங்கையாக போகக்கூடாது. இங்கே ஆண்டுகிட்ட வரும்போது இல்லை, எப்படி வந்தாலும் சரி, நீ வெறுங்கையான எந்த சமூகத்தில் ஒன்று ஆண்டவரே எருங்கையா போனா சரி, கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்றது எதிர்பார்க்கறது இல்லை. நீ எப்படி வந்தாலும் சரி, ஆண்டவரை நீ எப்படி ஆட்டை கொண்டாந்தியா, மாட்டை கொண்டாந்தியா, அதை கொண்டாந்தே, இதை கொண்டாந்தே இல்லை. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவங்களே, நீ யாராக இருந்தாலும் சரி, என்னிடத்துல வா, இலவசமாய் உனக்கு ஆசீர்வாதம், இலவசமாய் பாவ மன்னிப்பு. இங்கே பாருங்க, அப்போ நாம் பாவிகளாக இருக்கையில கிறிஸ்து மரித்ததுனாலே, 8ஆம் வசனம், தேவன் நம்மேல் வைத்த தன்னுடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவனுடைய அன்பு எப்படி விளங்குச்சு? தேவன் அன்பா இருக்கான்னு சொல்லலாம், நான் சொல்லலாம் அன்பா இருக்கா, அன்பு கொடுக்கும்போது தான் தெரியும். 10 பைசா கொடுக்கறது இல்லை அன்பு. நான் அன்பா இருக்கிறேன், அன்பா இருக்க ஒன்றும் கொடுக்கறது இல்லை. சரி, அவங்களாவது ஊழியம் செய்யறாங்க, அதுவும் செய்யறது இல்லை. அப்போ அது வளரல, குழந்தை அனுபவம். நீங்கள் சத்தியத்தை வளர வளர தானாக கொடுக்குறவளாக மாறுவீங்க, அள்ளி கொடுக்குறவங்களாக மாறுவீங்க. ஏன்னா உங்களுக்கு எனக்கு கொடுக்கும்போது நீங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் அதே ஒரு கேம்ல எடுக்கக்கூடாது. அது நான் கொடுப்பேன், அது தெரியும். தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு தண்ணி கொடுத்தா கூட அது பிரதிபலன் அடையாமல் போகிறது இல்லை. அருமையானவர்களே, ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நான் எனது நண்பரை அழைத்து கொண்டு நான் டெல்லிக்கு போயிருந்தேன். என்னுடைய வியாபார சம்பந்தமாக எனக்கு ஹிந்தி தெரியாதபடியினாலே ஒரு உத்தரப்பிரதேச சார்ந்த ஒரு பிராமண நண்பரை அழைத்து கொண்டு அவர் எனக்கு உதவி செய்யும்படியாக நான் டெல்லிக்கு அழைத்து சென்றேன். நான் டெல்லிக்கு போகும்போது ஆண்டவரை பற்றி பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். டெல்லியில் சென்ற பின்பு எனக்கு வேண்டியதெல்லாம் ஹிந்தியில் பேசி வாங்கி கொடுத்து என்னுடைய பர்ச்சேஸ் எல்லாம் முடிந்த பின்பு அவர் சொன்னார், சார், நம்ம பக்கத்தில் எங்கள் சொந்தக்கார வீடு இருக்குது, கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம் என்னார். எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, நான் இவ்வளோ கருப்பு அசிங்கமாக இருக்கிறேன், இவங்களோட போகிறதா? இல்லை, வாங்க, கண்டிப்பாக வாங்கண்ணா. நான் போனேன். அருமையானவர்களே, அந்த வீட்டில் போன உடனே அங்கேருந்து ஒரு வாலிப சகோதரி அதிகமாக உபசரிக்க ஆரம்பித்தாங்க. இவர் விட்டுட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டாரு. அவங்க ரொட்டி சுட்டி போட்டாங்க, என்னோட செருப்பை தூக்கி வெளியே கொண்டு வச்சாங்க, தண்ணி கொடுத்தாங்க. அவங்க 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 உபசரிப்புனால பிரமிக்கத்தக்கதாக உபசரிச்சிட்டாங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. கடைசியில் 2 மணி நேரங்களெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு என்னை கூட்டி என்னோட நண்பர் வந்தார். என்ன சார், என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, இந்த அம்மாவுக்கு என்னை இவ்வளோ தூரம் உபசரிச்சிட்டாங்களே என்று சொன்னேன். என்னை நிகழ வைத்துட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், இவ்வளோ தூரம் சாப்பிட்டுட்டு இந்த வீட்டில் இப்படி சாப்பிட்டு விட்டு நான் சும்மா போக விரும்பலை, இவங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஐயா, இவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, ஆனால் திருமணம் ஆகி 14 ஆண்டுகள் ஆச்சு, குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், நீ டாக்டர்களை பார்த்தீங்களா? 3 டாக்டர்களை பார்த்தோம், குழந்தை கிடைக்கலன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய கடவுள் பக்தி, அவர் சொன்னார், நாங்கள் இங்கேருந்து எல்லா இடங்களுக்கும் போகணும், எங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா, கிட்ட வர சொல்லு, நாம் வீட்டில் சாப்பிட்டுட்டு சும்மா போக விரும்பலை,
நான் சொல்றது கொஞ்சம் ஹிந்தியில் பேசு மொழிபெயர்னு சொன்னேன். உடனே அவர் மொழிபெயர்க்கிறேன் ரெடி ஆகிட்டாரு. நான் சொன்னேன், அம்மா நான் கருப்பாக இருக்கேன்னு பார்க்காத, எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். உன்னை உண்டாக்குன ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். உன் கற்பத்தை உண்டாக்குன ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். என்ன வேதம் அப்படித்தான் சொல்கிறது. அவரை நான் உன் வீட்டிலே இந்த இவ்வளவு தூரம் உபசரிப்பை பெற்று நான் சும்மா போனால் அது சரியில்லை. உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால் வேதம் சொல்றது நீ ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நீ கிட்ட வந்தா நீ சொல்ற 14 ஆண்டுகள் திருமணமாகி 3 டாக்டர்களே பார்த்து செக் பண்ணி நீ குழந்தை பிறக்காதுன்ற நிச்சயத்தில் இருக்கிற போது நான் உனக்காக நான் ஆராதிக்க தேவனை பற்றி எனக்கு தெரியும். அவர் அற்புதங்கள் செய்கிறவன். அவர் மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்குவார் வேதத்திலே இருக்கிறது. நான் உனக்காக செபிக்கட்டு வருகிறாய் என்று சொன்னேன். உடனடியாக இவர் இந்தியில் மொழிபெயர்த்து கொண்டே இருந்தார். பின்பு சொன்னார், அவர்கள் நம்புகிறாங்க, நீங்க ஜெபம் பண்ணணும்னு சொன்னார். உடனே கிட்ட வைத்து தலைமையில் வச்சு, ஆண்டவரே இவர்கள் என்னை உபசரித்தார்கள், ஆண்டவரே இவர்கள் எனக்கு இவ்வளவு தூரம் உபசரித்தபடினாலே என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே நீர் யார் என்று எனக்கு தெரியும், என் தகப்பன். நான் சொன்னது நீ செய்வீர்னு எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் உம்முடைய பிள்ளை, நீ என்னோட அப்பா. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இந்த மகளுடைய கற்பம் திறக்கப்படுவதாக, இந்த மலைக்கு ஒரு குழந்தை உண்டாராக. இவ்வளவுதான் சொல்லிட்டு நான் சொன்னேன், இந்தியில் சொல்லுங்க அப்படின்னு. அடுத்த வருடம் இதே நாளிலே இதே நேரத்திலே ஒரு குழந்தை நீங்க அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லு அப்படின்னு. இது ஆண்டர்லாம் சொல்லலை, விசுவாசத்தில் பேசுறேன், அவ்வளவுதான். உடனே ஆண்டர் சொல்லிட்டாரா, தீர்க்க தரிசனம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீதிமான விசுவாசம் பேசுகிறான், விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். அவன் சொன்னா ஆகும், அப்படிதான் இருக்குது. உடனே அவர் கேட்டார், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்னார். நான் சொன்னேன், பொறுத்து இருந்து பாருங்க. நாங்கள் அதுக்கப்புறம் ஆக்ராவுக்கு போனோம், தாஜ்மஹாலை பார்த்துட்டு சென்னைக்கு வந்துட்டோம். 5 மாதம் கழிச்சு ஒரு ஃபோன் பண்ணினார். எப்படி டாக்டர்கள் 3 டாக்டர்களாலே முடியாதுன்னு சொன்ன கேஸ். அவர் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண உடனே சொன்னாங்க 5ஆவது மாதம் கன்சீவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நார்மல் டெலிவரி, வெரி பியூட்டிஃபுல் சைல்டு, பிள்ளையை பெற்றெடுத்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, 1 வருடம் கழிச்சு அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் நிறைய ஸ்வீட் வாங்கிட்டு அவங்க டெல்லியிலேருந்து நான் பார்க்க வந்திருந்தாங்க. பார்த்துட்டு அப்போ சொன்னாங்க, பாருங்க இதில் நம்மளுக்கு பெரும் ஒன்றுமே இல்லை, நீ ஆசீர்வதிப்பேன் அருமையானவர்களே. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த முறையை நாம் கையாளுவது சரியானதல்ல. ஏன்னா அப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, எதுக்காக நம்மளை தான் பார்ப்பாங்க. அவர்களுக்கு தேவனை சொல்லிக் கொடுக்கணும். அவர்களை தேவன் நேசிக்கிறார். அவர்கள் ஜெபித்தால் அற்புதம் உண்டாகும். அதுதாங்க விசேஷம். ஏன்னா எங்களையே நாங்கள் பவுல் சொல்கிறார், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இயேசுவே கிறிஸ்து என்று பார்க்கணும். ஆனால் அவரையே அறிவிக்கணும். அவரை தான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறார். ஆகையினாலே சில சமயங்களிலே அறியாத ஜனங்களுக்கு நாம் உதவி செய்கிறோம். ஆனால் இதையே நம்முடைய தொழிலாக வைத்திருக்க கூடாது அருமையானவர்களே. ஆகையினால அருமையானவர்களே, நான் ஏன் சொல்லுகிறேன், தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர்கள் இன்னொரு குழந்தை வேணும் என்றாக ஜெபித்தோம். 2 குழந்தைகள் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பின்பு இதை பார்த்து அவர்கள் சொந்தக்காரர்கள் ஆக்ராவிலிருந்து ஒருவர் வந்தாங்க. அவங்களோட ஃபெய்த், அவங்களோட விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். அதனால் நீங்கள் விசுவாசித்தால் மகிமையை காண்பீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய பிரதிநிதிகள். இயேசு விசுவாசித்தால் நீதிமான் மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள். ஆகையினால் நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்துவிலிருந்து எப்படி வல்லமை புறப்பட்டதோ அதுபோல உங்கள் மூலமாக புறப்படும். ஏன்னா தேவனுக்கு பிறந்து தேவனாகத்தான் இருக்கும். தேவனுக்கு வேற ஒண்ணு பிறக்காது. அவன் தன்னை போலதான் மனிதனை பிறப்பிக்கிறான். ஒரு மனுஷன் தன்னை போல என்ன சொல்லுங்க, என்ன போல பிள்ளை இருக்குது இல்லையா, என்ன போல பிள்ளை இல்லாம வேற ஆள் மாதிரியா பிள்ளை இருக்கும். அப்போ நாம் தேவனுக்கு பிறந்தவன் தேவனை போல இருக்கிறோம். ஆகையினாலே நாம் இந்த சத்தியத்தை விளங்கி கொண்டால் நாம் மற்றவர்களை சுகமாக்குறவர்களாக இருக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுதான் சொல்றாரு பாருங்க. இது என்ன சொல்றாரு தேவன், அப்ப இந்த நீதிமான் பாவியா இருந்த போது கிறிஸ்து நமத்தபடினாலே தன்னுடைய அன்பு கொடுத்தது. இன்னைக்கு அன்பு கொடுத்து கொண்டே இருக்குது. தேவன் தன் மகனை கொடுத்ததுனாலே அன்பை விளங்க பண்ணினார். உலகத்திலே பெரிய தேவன் தன் குமாரனை கொடுத்தார். அதனால தான் பவுல் சொல்கிறார், சொந்த மகன் என்று பாராமல் நமக்காக அவரை கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி, உங்களை ஆஸ்வதிக்காமல் இருப்பது எப்படி? அப்ப நான் விளங்கலைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இது விளங்கினா தான் விசுவாசிக்க முடியும். நீங்க ஒரு நேரம் விசுவாசிச்சுட்டு அப்புறம் மறுநேரம் அது எப்படி கிடைக்க போகுது, அது எங்க கிடைக்க போகுது சொன்னா கிடைக்காது. ஒரே எண்ணம், ஒரே சிந்தனை, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, அப்ப முழு மனத்தோட, மனத்துல முழுசா இருக்கணும், எதையும் முழுசா இருக்கணும். மனசுல பாதி, அப்புறம் கொஞ்சம் பாதி, கொஞ்ச நேரம் ஆமா தோத்திரம் கிடைக்கும், அப்புறம் கிடைக்காது. அது நமக்கு பாடு இங்க வந்து ஆசீர்வாதம் கிடைக்காதுங்க. ஒரே மனதும் ஒரே சிந்தை இல்லை. ஒரு ஆண்டோடைய வார்த்தை சொல்லி இருக்குது. வார்த்தை குறித்து எனக்கு தெளிவு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். பாவியார் நமக்கு கொடுத்தார், தேவன் தன் மகனையே கொடுத்தார். நான் அந்த மகனை விசுவாசித்தபடினாலே இப்ப நான் தேவனுடைய பிள்ளை, நான் இலவசமா பிள்ளை ஆனேன், நான் நீதி ஆனேன், நான் பரிசுத்தவான் ஆனேன். ஆகையினாலே நான் இப்பொழுது ஜெபித்தாலே கிடைக்கும், அவ்வளவுதான். நீங்க ஜெபம் பண்ண கிடைக்காருமையானவர்களே, இதுதான் சத்தியம். நீங்க ஜெபம் பண்ண கிடைக்கும். அந்த தேவன் உங்கள் அருகில் தான் இருக்கிறார்.
அவர் உங்களை விட்டு விலகிறதுல கைவிடுவதில்லை. காற்று எங்கு நிறைஞ்சிருக்குது, தேவ பிரசன்னம் எங்கு நிறைஞ்சிருக்குது, இதுக்கு எங்கேயோ போடல. இதை சொல்லிக் கொடுக்கதான் ஊழியம், இதை அறிவிப்பதுதான் சுவிசேஷம். அதை விட்டுட்டு நான் உங்களை என் பக்கமா எடுத்துனா சரியில்லை. நீங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம், தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை உங்களை அறிவிக்கிறோம். நீங்க ஜெபிக்கலாமே, நீங்கள் ஜெபிக்கலாமே. அந்த ஜெபிக்கிறதுக்கு வார்த்தைகளை ஒரு மெத்தடில் ஜெபம் பண்ற, அவ்வளவுதான். இந்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. இதை கொஞ்சம் வித்தியாசமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க கேளுங்க உங்க பாஷையில, உங்களுக்கு தெரிந்த மொழியில, உங்க தகப்பன்ட்ட, உங்க தாயிட்ட, உங்க தாயோட மேலானவர்கிட்ட கேளுங்க, அவர் கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தை நன்றியோடு துதிக்கிறோம். தேவனே, சொந்த மகன் என்று பாராமல் அவரை கொடுத்து ஒரு சொந்த மகனை கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி ஆண்டவரே? நீ ஏற்கனவே எல்லாம் கொடுத்து முடித்து விட்டீர். இந்த மக்கள் விளங்கட்டும், நான் எனக்கு அது உண்டு என்று விசுவாசிக்கட்டும். நான் நீதிமான், இந்த நீதிமானுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆகையினாலே ஆண்டவரே, தகப்பனே, இதை குறித்து ஒரு தெளிவு இருக்கட்டும். ஆகையினாலே அவர்கள் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். அவருடைய வாழ்க்கையில செழிப்பு, அவருடைய வாழ்க்கையில் விருத்தி, இதெல்லாம் வழங்கி அவர்கள் ஆண்டவரே ஏராளமான ஆசீர்வாதத்தை பெற்று சுதந்திரித்து, அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு பரலோக ராஜ்யத்தை கட்டுறதுக்காக, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்கத்தக்கதாக, இந்த பூமியிலே பொக்கிஷங்களை சொந்தமாக்கி அந்த பொக்கிஷத்தை கொண்டு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த ஒரு ஞான ரீதி தர முடியாது. ஜெபிக்கிறான் ஆண்டவரே, தகப்பனை உதவி செய்யும், கிருபை தாரும். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வெளிப்பாடை தாரும் ஆண்டவரே. எல்லாரும் நீர் ஒருவரே பிரகாசல் மனக்கண்களை தாரும். பவுல் ஜெபித்தது போல நானும் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனே, மகிமையின் பிதாவே, உம்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிய ஆண்டவரே, நீர் அழைத்தனாலே, அவர்கள் விசுவாசிப்பதனாலே உங்களுக்கு நம்பிக்கை என்னெல்லாம் உண்டு என்பதை விளங்கிக் கொள்ள ஒரு பிரகாசோடு மனக்கண் தர முடியாது. ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், ஆமென். அருமையானவர்களே, நீங்கள் நீதிமான்கள், ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். நாளை தினம் இதே நேரத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.